அவருடைய வேலை என்னவென்றால் இலவசமாக ஏதாவது செய்து கொண்டிருப்பது. இதுவரை 50 வருட காலமாக 19,000 பிரேதங்கள் அல்லது யாருமே இல்லாத பிரேதங்கள், பாதையிலே இறந்து கிடப்பவர்கள், அப்படியானவர்கள் என்று வைத்துக் கொள்வோம், அவர்களை எல்லாம் எடுத்து தனது செலவில் அடக்கம் செய்து இன்றைக்கு இலங்கையிலே ஜமைக்காவில் ஒரு ஹுசைன் போர்ட், அவர் ஹுசைன் போர்ட், இவர் ஹுசைன் போர்ட், அந்த அளவுக்கு ஒரு முக்கியமானவர். இலங்கையில் அவருக்கு தெரியாத போலீஸ் ஸ்டேஷன் இருக்க முடியாது. அமைச்சர்கள் எல்லோரும் மிக நன்கு அறிந்தவர் அவர். அவரும் இந்த வேளையிலே வந்திருக்கின்றார். அவரையும் அன்பாக வரவேற்கின்றோம். தொழிலதிபர், சமூக ஆர்வலர், சமூக சேவையாளர் போல எண்ணற்ற சமூக சேவைகளை செய்து வரும், உதவி என்றால் தேடி போய் செய்யும் டாக்டர் உசைன் போல்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த ஹியூமானிட்டி அவார்டு அவர் கொடுக்கிறோம். உசைன் போல்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கவர்னர் உசைன் போல்ட் அவர்களுக்கு இப்பொழுது கௌரவ வைபவம் இடம்பெறுகிறது. ஆமாம், இந்த நாளிலே எங்களுக்கு சவுண்ட்ஸ் ஒளிவழி அமைப்பு வழங்கிய கிரிகத்தின் இந்திய சவுண்ட் ஸ்தாபனத்தாரின் உரிமையாளர் அன்புக்குரிய இந்திய அவர்களுக்கு உளமார்ந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே எங்களுடைய இசைக்குழுவை சார்ந்த அனைத்து கலைஞர்களுக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கௌரவத்துக்குரிய உசைன் போல்ட் அவர்களை அன்போடு மேடைக்கு வைக்கின்றேன். அடுத்த போட்டியாளர் அடுத்த ஆகாஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு வைக்கின்றேன். ஆகாஷ். அன்போடு அழைப்பிற்கு HR.A. ஹுசைன் ஜனாசா ஃபவுண்டேஷன் ஆய்வுக்கான தலைவர் ஹுசைன் கசாட் அவர்களை அன்போடு வேண்டிக் அடுத்த போட்டியாளர் பிரகாசி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.